நிர்வாகத்தில் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர் திரு பாலச்சந்தர். இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நீங்கள் வந்து ஒரு பக்கம் நாங்கள் இன்க்ளூசிவ் குரோத்துக்காக ஒவ்வொரு செக்டராக பார்த்து இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இந்தந்த விஷயங்கள் ஒன்று மானியங்கள், நலிந்த பிரிவினர் இதெல்லாம் பார்க்குறோம். இதுக்கடையில் எங்களுக்கான வருவாய் குறைக்கப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசாங்கத்தை நோக்கி வைக்கிறாங்க. இப்போ பாஜக அல்லது அதிமுக இங்கே நீங்கள் நிர்வாகத்தை சரியாக நடத்தி லீக்கேஜ் சரி பண்ணியிருந்தா இந்த சிக்கல்கள் வராது, ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்திய அரசாங்கம்னு நீங்கள் கை காமிக்கிறீங்க, நீங்கள் நிர்வாக குளறுபடிகளுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு மத்திய அரசாங்கத்து மேலே குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்றாங்க. எப்படி இதை பார்க்குறீங்க திரு பாலச்சந்தர்? நிர்வாகத்துல இருந்து சில இடங்கள்ல லீக்கேஜ் எல்லா நிர்வாகத்திலும் இருக்கு, இந்த நிர்வாகத்திலையும் சில லீக்கேஜஸ் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த லீக்கேஜை சரி பண்ணணும், அதுல வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கவே முடியாது. ஆனா ஒன்றிய அரசு வந்து இந்தியா முழுமைக்கும் உள்ள ஒரு ஒன்றிய அரசு, அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அப்படி பார்க்குறாங்களா தமிழ்நாட்டுன்னு சொல்லி பார்த்தா பார்க்கலைங்கிறதுக்கு அநேக உதாரணங்கள் இருக்கின்றன. எய்ம்ஸ் மதுரை என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னா மற்ற இடத்துல எல்லாம் எய்ம்ஸுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து ஒன்றிய அரசே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் என்ன சொன்னாங்க, JICA இந்த ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கு, அவங்க மூலமா பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப தாமதப்பட்டு இருந்தது, ரொம்ப தாமதப்பட்டு இருந்தது. இந்த தாமதம் தவிர்க்கப்பட்டிருக்க கூடும். இவங்களே நேரடியாக வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு கொடுத்த மாதிரி எய்ம்ஸுக்கு தமிழ்நாட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளவு தாமதம் வந்திருக்காரு. இப்போ மெட்ரோல வந்து நடந்ததுங்கிறது இவங்க மெட்ரோக்கு தான் பணம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது எவ்வளவு தாமதப்பட்டுச்சு, கொடுக்க வேண்டிய ப்ரொபோஷனை எப்படி கொடுத்தாங்க, இப்போ குறைச்சாங்க, இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவங்க சொல்ற அந்த கூற்று ஓரவஞ்சனையாக நடத்துகிறார்கள் அப்படிங்கிற கூற்றுல வந்து உண்மை இருக்கு அப்படின்னு தான் நமக்கு வந்து தெரியும். அடிப்படை பிரச்சனை என்னன்னா பிஜேபியுடைய பொருளாதார கொள்கையும் இவங்களுடைய பொருளாதார கொள்கையும் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட், மாறுபட்டவை. இவங்க ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதுல நம்பிக்கை உள்ளவங்க. இவங்களும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி வேற வேற வார்த்தையில சொன்னாலும் ஒரே கருத்தை தான் சொல்றாங்க, ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கறத பற்றி. ஆனா பிஜேபி வந்து பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து growth oriented strategy, அதாவது ஒருங்கிணைந்த வளர்ச்சினா ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க. கிராமங்கள் தோறும் சாலைகள் சென்று விட்டனவா, கிராமங்கள்ல வந்து ஆரோக்கியத்துக்கான வசதிகள் இருக்கின்றனவா, பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றனவா, அந்த ஊட்டச்சத்து உடைய உணவு வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கா, இதெல்லாம் பார்க்கறது வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சியுடைய ஒரு முக்கியமான அம்சம். ஆனால் இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியின் போது ஸ்லோவா தான் போகும். இதையெல்லாம் பண்ணும்போது அந்த growth oriented எத்தனை ஏர்போர்ட் கட்டணும், எத்தனை போர்ட் கட்டணும், எத்தனை சாலைகள் அமைச்சிருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு GDP எவ்வளவு வந்திருக்கு, FDI எவ்வளவு வந்திருக்கு, இதெல்லாம் அடிப்படையா பார்க்கறது தான் growth oriented strategy. இவங்க பிஜேபி உடைய ஸ்ட்ராட்டஜி வந்து growth oriented strategy, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜி. அதனால இவங்களுக்கு தராம இருக்காங்கன்னா காரணத்தை புரிஞ்சுக்கிட முடியுது. தே டோன்ட் பிலீவ் இன் திஸ் ஸ்ட்ராட்டஜி. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி செய்யறது மூலம் என்ன, இப்ப ஒரு கருத்து சொல்லப்பட்டது, கொடுக்குற பணம் எல்லாம் கன்சம்ஷனுக்கு கொடுக்குறாங்க அப்படி சொல்லப்பட்டது. கடன் வாங்கி கன்சம்ஷன் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு. தே ஆர் நாட் ஜஸ்ட் கன்சம்ஷன், தே ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். இது நமக்கு நல்லா தெளிவா தெரியணும். இப்போ இதுல வந்து ஸ்கூல்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அடிப்படையா கிராமத்துல போயிருக்கேன், கிராமத்துல போய் பார்த்துருக்கேன், அந்த குழந்தைகளுடைய அம்மா தாய்மார்ட்ட பேசியிருக்கேன். சில பெரும்பாலும் ஒரே கருத்து, அந்த கருத்து சொல்ற விதம் வேற வேற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அறக்க பறக்க சரியா சமைக்க முடியாம பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நாங்க ஓடுவோம், இதுக்கு முன்னாடி எந்த பஸ் கிடைக்கும் என்ன கிடைக்கும் எங்களுக்கு தெரியாது, கூலி வேலை செய்யறதுக்கு போவோம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு பஸ் பிரயாணம் ஈஸியா போயிருச்சு, உள்ள வயிறார சாப்பாடுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இதுல வந்து திஸ் இஸ் நாட் மியர் கன்சம்ஷன், திஸ் இஸ் அபவுட் லேயிங் ஃபவுண்டேஷன் ஃபார் தி ஃபியூச்சர். இது மாதிரி நீங்க பார்க்கும்போது ஜப்பான்ல வந்து ஒரு காலத்துல வந்து ரொம்ப பெரிய பண நெருக்கடி வந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்ல இருந்து புதுசா ஒரு ஏர்போர்ட் கட்டுறோம்னு சொல்லி 7 வருஷம் திரும்ப கரன்சியை பிரிண்ட் பண்ணி ஜனங்களுக்கு வேலை கொடுத்து தங்களுடைய பொருளாதாரத்தை வந்து சரியான நிலைமையை கொண்டு வந்தாங்க. இட்ஸ் an essential economic strategy. அதை இந்த தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சந்தேகமே இல்லை. ஒன்னு சொல்லப்பட்டது, ரகுராம் ராஜனுடைய கமிட்டி எல்லாம் என்ன ஆச்சு, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இவ்வளவு கடன் வாங்குறாங்க. ரகுராமன் ராஜன் கமிட்டி வந்து கடன் வாங்காதீங்கன்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய நிதி மேலாண்மை எப்படி இருக்கிறது, சிறப்பா எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான கருத்துக்களை அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இன்னும் சில சிறப்பாக ஒரு அம்சம் என்ன சொல்றாங்கன்னா சார், இப்ப மூலதன செலவு தான் அதிகமா இருக்கணும் ஒரு நிதிநிலை அறிக்கையில, அப்படி அது என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. லீக்கேஜஸ்னால பெரிய இதுன்றாங்க. இப்போ நீங்கள் இந்த ₹1 எப்படி செலவிடப்படுகிறதுங்கிற ஒரு டேட்டா வருடந்தோறும் கொடுக்கப்படும். அதில் பார்த்தோன்னா ₹1 நாம் எப்படி செலவழிக்கிறோங்கிறதுல அதிகமானது உதவித்தொகைகளும் மானியங்களும் 30%. அது நம்ம வந்து நலிந்த பிரிவினர் இன்க்ளூசிவ் குரோத்துக்கான எல்லா விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சம்பளங்கள் 18.2%, ஓய்வூதியம் 8.7%, கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்த்து 25.9% சம்பளமும் ஓய்வூதியமும் போயிடுது. இதில்
அப்போ கடன்களை திருப்பி செலுத்துறது 10%, கடன் வழங்குதல் 2.8, ஆனால் வட்டி செலுத்துறதுக்கு மட்டும் நம்ம 15.1% நம்முடைய ₹1 செலவழிக்கக்கூடியதாக மாறுது. அப்படின்னா அதை விட குறைவாக மூலதன செலவு 11.5% தான் இருக்குது. திரு அன்புமணி உள்ளிட்டவர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு தனிநபருக்கும் இவ்வளவு கடன் வருதே அப்படிங்கிறத கடந்து போக முடியுமா? எல்லாரும் இன்க்ளூசிவ் growth தான், அதே நேரத்தில் எல்லோருக்கும் கடன் சுமையும் கூடுதாங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்களே, தனி மனிதர்களாக பிரிச்சா. கடன் ஆமாம், டெம்பரரிலி கடன் சுமை கூடும், அது தவிர்க்க முடியாது. அதாவது எந்த அளவுக்கு கடன் சுமை ஏற்ற முடியும்னு பொருளாதாரத்தில் ஒரு பிரின்சிபல் இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏற்றி வைக்கிற கடன் சுமையை விட இந்த மாநில அரசு ஏற்றி வைக்கிற கடன் சுமை கம்மியாக இருக்கு பெர்சன்டேஜ் வைஸ். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அஃபோர்டபுள். இது இன்னைக்கு இப்போ நான் கேட்குறேன், கடன் சுமை இவ்வளோ ஏறி இருக்கு, கார்த்திகை செல்வன் பாலச்சந்திரன் நாளைக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் கொடுன்னு சொல்லி யாரும் கேட்கல. இந்த கடன் சுமை ஏறி இருக்குங்கிறது அதை இறக்கவும் முடியும். அதுக்கான திட்டங்கள் அவங்க தீட்டிட்டு இருக்காங்க. சொன்னீங்க மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் போய் மூலதனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது. 1950s இந்தியாவில் ஒண்ணுமே இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. அப்ப பிலாய், ரூர்கேலா, துர்காப்பூர் இதெல்லாம் ஸ்டீல் பிளான்ட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டீல் பிளான்ட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுமா, அல்லது ஐடிக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுமா? அப்போ மூலதனம் மற்றவங்க மூலதனத்தை கொண்டு வருவது என்பது நம்முடைய மூலதனம் கம்மியா இருக்கிறது இருந்ததுனால எந்த விதமான பாதிப்பு அதனால கிடையாது. இன்ஃபேக்ட் இட் இஸ் a better strategy. பொதுவாக கவர்மெண்ட்டே எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை. சூர்யா மூலதன செலவுன்னு பார்த்தா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் குறைவா இருக்கு ஒதுக்கீடு அப்படிங்கிறாரு. ஆமா, ஏன்னா மற்ற மாநிலங்களோட அதிகமா நம்ம ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் இங்க அட்ராக்ட் பண்றோம். அப்போ அவங்க இங்க மூலதனம் பண்ணத்தானே செய்யறாங்க. நமக்கு தேவையானது என்னன்னா, இந்த ஊர்ல இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குதா, அதுதான் நமக்கு தேவை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற மாநிலங்கள் நம்மளோட ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்த்தா தான் அது சரியான புள்ளிவிவரமா இருக்கும். ஓகே, தனியார் முதலீடுகளை இதுல கணக்குல எடுக்கிறீங்க. இப்போ மூலதன செலவுல அரசாங்கத்தை விட இப்போ வெளியில இருந்து வர்றதுங்க. சூர்யா என்ன நீங்க மறுத்தீங்க? நாங்கள் குறிப்பாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றது சாலைகள், மேம்பாலங்கள், அணைகள் இது போன்று கட்டுவது. குஜராத்தில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா 31%. மத்திய அரசாங்கம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 12 லட்சம் கோடி ரூபாய் மூலதன செலவிற்கு என்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. அது அளவீட்டு வகையில் பார்த்தீங்கன்னா 22%. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியானதற்கான காரணம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் பல்வேறு காணொலிகளில் பேசும்போது பள்ளிகளுக்கு ஒதுக்கக்கூடிய தொகை முழுக்க சேலரிஸ்க்கே போயிடுது, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விரக்தியில கேட்பதற்கான காரணம் என்னவென்றால் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான அலோகேஷன் கம்மியாக இருக்கு. அது நம்ம ஒற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு எடுத்துக்கோங்க, ஆனா அது வளர்ச்சி அடையாத மாநிலம், அதனால 22% மூலதனத்துக்கு செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அடிப்படையில் இன்னைக்கு சென்னையில இல்ல தமிழ்நாட்டில் எதுக்கு பணம்? ஒரு உதாரணத்துக்கு நான் புரியுது தான் கேட்கிறேன். இப்ப தமிழ்நாட்டில் கல்லூரிகள் இல்லாத தொகுதிகளே இல்லைன்னு சொல்லலாம். சட்டமன்ற தொகுதி எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க பூங்காக்கள் இல்ல 141 விளையாட்டு அரங்கங்கள் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தையும் இப்பதான் உருவாகிட்டு இருக்கின்ற மாநிலத்தையும் ஒன்னா ஒப்பிட்டு நம்ம மூலதன செலவு சொல்லலாமா? எக்ஸ்பெண்டிச்சர் எப்பயுமே தேவைப்பட்டே தான் இருக்கும். ஏன்னா மக்கள் தொகை ஏற நம்ம திட்டங்கள் அதிகமா செயல்படுத்திட்டே தான் இருக்க முடியும். இன்னைக்கு பிக் டிக்கெட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகள்ல, உதாரணமாக நீங்க மகாராஷ்டிரால எடுத்துட்டீங்கன்னா நவி மும்பையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கடல் மேல ஒரு பாலத்தை போடுறாங்க. அது போன்ற பிக் டிக்கெட் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கடந்த 5 ஆண்டுகள்ல பண்ணாததற்கு காரணம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செய்வதற்கு நம்ம கிட்ட நிதி கிடையாது, முழுக்க இதுலயே போயிடுது அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு.